வணக்கம். மணப்புரம் ஷேர் ஹோல்டருக்குலாம் ஒரு நல்ல செய்தி. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அக்டோபர் மாசம் ஆர்பிஐ வந்து மணப்புரம் ஃபைனான்ஸ்ல இருக்கிற கம்பெனி ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ பேன் பண்ணியிருந்தாங்க. புதுசா எதுவும் லோன் குடுக்கக்கூடாது அப்டின்ட்டு. அது சொன்ன உடனே மணப்புரத்தோட ஷேர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 138 வந்து கீழ வந்துருச்சு. ஷேர் பிரைஸ் வந்து அவ்ளோ கீழ இறங்குன உடனே இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்தாங்க. சில பேர் வந்து தைரியமா போய் வாங்குனாங்க. நான் கூட அப்ப வாங்குனேன் 138 ரேஞ்ச்ல. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த கம்பெனியோட சேர்த்து ஒரு 4 கம்பெனிய வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. புது லோன் குடுக்கக்கூடாது இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ஒரு கம்பெனி பேர் வந்து நவி ஃபின்சர்ன்ற கம்பெனி. அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்பிஐ சொன்ன ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து அவங்க மேல இருக்கிற பேன வந்து லிஃப்ட் பண்ணாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் நடந்துச்சு. அதனால மணப்புரத்தோட ஆசீர்வாதம் வந்து சீக்கிரம் அத பண்ணிடுவாங்கன்றது அந்த சமயத்துல வந்து ஏற ஆரம்பிச்சுச்சு ஸ்டாக். அதுக்கப்புறம் நல்லாவே மேல ஏறிச்சு. கடகடன்னு ஏறி வந்துச்சு. இதுக்கு நடுவுல மணப்புரம் வந்து ஆர்பிஐ சொன்ன எல்லா அப்சர்வேஷன்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு, அத வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. அதுக்கப்புறம் மீட்டிங் ஆச்சு. அதனால நேத்து ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஷிர்வாத் ஃபைனான்ஸ் மேல இருந்த அந்த பேன வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இன்னையிலேருந்து வந்து ஆஷிர்வாத் ஃபைனான்ஸ் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ்ல எல்லாம் லோன் குடுக்கலாம். எந்த சேலஞ்சஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூஸ் வந்து நேத்து ஈவினிங் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துச்சு. அதனால வந்து இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆகும்போதே வந்து உங்களுக்கு மணப்புரம் பார்த்தீங்கன்னா 6% வந்து ஏறி ஒரு 191க்கு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருந்தனால அப்புறம் இறங்கி அது வந்து 179க்கு வந்துருச்சு. இப்போ இந்த பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்டாக் எப்படி மூவ் பண்ணும்? அனலிஸ்ட்லாம் இந்த கம்பெனியை பத்தி என்ன சொல்றாங்க? 1 இயர் டார்கெட் பிரைஸ் என்ன சொல்றாங்க? இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து அது வந்து ஐபிஓ எப்போ வருது? இதெல்லாம் நம்ம குயிக்கா பார்க்கலாம். நான் ஆஃபீஸ் சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி ஆர் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவா பண்றதா இருந்தாலும் உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி உங்க கரெக்டான ஃபண்டை செலக்ட் பண்ணணும், ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். இல்ல உங்க போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்ல டாக்ஸ் பிளானிங் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸா இருந்தாலும் இங்க கொடுத்துருக்க மொபைல் நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். 15 அனலிஸ்ட்ல 12 அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து நீங்க ஹோல்ட் பண்ணுங்க, லாங் டைம்க்கு வச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 பேர் மட்டும் செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. மோதிலால் ஆஸ்வால் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க டார்கெட் பிரைஸ் வந்து 205ன்னு சொல்றாங்க 1 இயர் டார்கெட் பிரைஸ். அதே மாதிரி ஜெஃப்ரிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது 1 இயர் டார்கெட் பிரைஸ் 190ன்னு சொல்றாங்க. அது இன்னைக்கே ஆக்சுவலா வந்துருச்சு. அதனால வந்து மார்க்கெட் பிளக்சுவேட் ஆகும். அதனால 1 இயர் இது ரேட் சொல்றாங்க. என்ன பொறுத்தவரையும் இந்த Q3 ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா பேடா தான் இருக்கும் மணப்புரம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிருந்தாங்க இல்லையா இந்த லாஸ்ட் குவார்டர்ல. அதனால அதுல வந்து இம்பாக்ட் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆசீர்வாத் அரௌண்ட் 27% ஆஃப் மணப்புரத்தோட ரெவென்யூல கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ அந்த இது அப்படியே கம்மியாகும். அதை வந்து இவங்க மணப்புரத்தோட கோல் லோன்ல ஏதாவது மேனேஜ் பண்ணிருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. இல்ல இறங்குச்சுன்னு வச்சுங்களேன், ரெவென்யூ கம்மியாச்சுன்னா இந்த குவார்டர்ல வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாம அவங்க அதை விட நல்ல ரிசல்ட் காமிச்சாங்கன்னா அப்புறம் மேல ஏறிடும். கண்டிப்பா Q4ல இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுனால வந்து Q4 நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால என்னுடைய வியூ பாயிண்ட் என்னன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 230 போறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. அது இல்லாம பெயின் கேபிட்டல் வேற வாங்குறதுக்கு பிளான் பண்றாங்க இல்லைங்களா? அந்த டீல் ஓகே ஆச்சுன்னா அது இன்னும் மேல போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால யாராவது இப்போ வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பிளக்சுவேட் ஆகும். அதை பார்த்துட்டு நம்ம வாங்கலாம். பழசு வாங்கி வச்சிருக்கீங்க, நீங்க ஹோல்ட் பண்றது நல்லது. இது கொஞ்ச நாள்ல வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து லாஸ்ட் இயரே வந்து ஐபிஓ வரதா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் ஏப்ரல்ல தான் செபி வந்து அவங்க டிஆர்எஸ்பி அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்ததுனால இவங்க வந்து அதை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த வருஷம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஆர்எஸ்பி பிரகாரம் ஒரு 1500 கோடி ரூபாய் அவங்க வந்து ஐபிஓ வர மாதிரி ஃப்ரெஷ் இஷ்யூ வர மாதிரி இருந்துச்சு. அது கண்டிப்பா இந்த வருஷம் வரும்னு நினைக்கிறோம். அந்த ப்ரமோட்டர் நந்தகுமார் இருக்காங்களா, அவர் இந்த பிசினஸ் அப்படியே கண்டினியூ பண்ணாருன்னா இல்ல அவங்க ஃபேமிலியை கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸோட ஐபிஓ வரும். இந்த கம்பெனி பெயின் கேபிட்டலுக்கு வித்துட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கப்புறம் பெயின் கேபிட்டல் தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ கோல்ட் பிரைஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. மணப்புரமும் வந்து கோல்ட் லோன் பிசினஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது லாங் டேர்ம்ல இது நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இந்த ஸ்டாக். அதுவும் இது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கையில போச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியும் அவரோட இப்போ ப்ரமோட்டரோட ஃபேமிலி வந்து இது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்ல இதை எடுத்து நடத்துறதுக்கு அவருக்கு வயசாயிருச்சு. அதனால வந்து நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கையில போச்சுன்னா இந்த ஸ்டாக் நல்லாவே மேல போகும். நீங்க வந்து இந்த கோல்ட் லோன் பிசினஸ்ல இருக்கிற ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணா 2 ஸ்டாக் இருக்கு நமக்கு தெரிஞ்ச ஸ்டாக். ஒன்னு வந்து மணப்புரம், இன்னும் வந்து முத்தூட் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் இருக்கு. நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் பிளஸ் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு கிளீன் இது இருக்கு. அவங்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிளக்சுவேட் ஆகாது. நீங்க இந்த கோல்ட் லோன் பிசினஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முத்தூட்டும் கன்சிடர் பண்ணலாம். முத்தூட்டோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2100ல இருக்கு. மணப்புரம் பார்த்தீங்கன்னா 180 இந்த ரேஞ்சில் இருக்கு. அதனால வந்து முத்தூட்
முத்தூட்டும் ஒரு நல்ல கம்பெனி. நீங்க வந்து ஒரு 60-40 அந்த மாரி முத்தூட்டும், மணப்புறம் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுடைய வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.